Hi, my channel viewers. Welcome my cooking channel. നമുക്ക് வந்து നല്ലൊരു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് റെസിപ്പി ഷെയർ பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்கிறேன். നമുക്ക് வந்து ഒരു ഡിഫറെന്റ് ആണ് ഉപ്മാ. നമുക്ക് ഉപ്മാ വെറൈറ്റി ടൈപ്പ് ഓഫ് ഉപ്മാ இருக்குது இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து ഞാൻ ടൊമാറ്റോ റവ ഉപ്മാ ഒരു ഡിഫറെന്റ് ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி இன்னைக்கு ஷேர் பண்ணுது. നമുക്ക് வந்து എല്ലാ നമ്മുടെ റെസിപ്പിയും വെറൈറ്റിയാ பண்ணலாம். വെറൈറ്റി ഡിഫറെന്റാ பண்ணலாம். அப்போ நமக்கு உப்புமாவிலும் வெரைட்டி டைப் ஆஃப் உப்புமாவு இருக்குது. அப்போ நமக்கு வந்து இது டொமேட்டோ எல்லாம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான உப்புமா என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணுது. என்னோட பேக்ரவுண்டில் எப்பொழுதுமே நான் வந்து குட் ஃபுட் குட் மூட் நான் எப்பொழுதுமே அந்த ஒரு இதுதான் எம்ப்ளாக் தான் என்னோட ഇതിൽ இருக்குது ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ. എതൊക്കെയാണ് നമ്മുടെ ഒരു മൂഡെല്ലാം മാനേജ് ആകുന്നതൊക്കെ ഒരു ബാലൻസ് ആകുന്നതൊക്കെ നമുക്ക് ഒരു ഗുഡ് ഫുഡ് നല്ല ഒരു ഫുഡിൽ നിന്നാൽ നമുക്ക് கிடைக்கும். அதுக்கு ഞാൻ எப்பொழுதுமே എൻ്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ இருக்குது. ഇനി നമുക്ക് வந்து இந்த டிஃப்ரெண்டான ரவா உப்புமா டொமேட்டோ ரவா உப்புமா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ரவா எடுத்து வச்சிருக்குது, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்குது, தக்காளி, இஞ்சி, பூண்டு தேவையில்லை. பூண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும், அதனால் பூண்டு ഞാൻ ஆட் பண்ணலை. பச்சைமிளகு, കാഷ്യൂ നട്ട്, ഗ്രേപ്പ്, தாளிக்கும்போது ஜீரகம், மல்லித்தழை, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்குது. தாளிக்கும்போது நமக்கு வந்து கடுகு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஜீரகம், கடலைப்பருப்பு, ഉഴുന്നുപരിപ്പ്, കായം, ഗരം മസാലയും ഞാൻ ഇതിൽ ആഡ് பண்ணது, നെയ്യ്, കോക്കനട്ട് ഓയിൽ, കടുക്, മഞ്ഞത്തൂൾ, ആസ് യൂഷ്വൽ സാൾട്ട്. இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து டொமேட்டோ ரவா உப்மா ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்குது. அதில் நமக்கு வந்து காஷ்யூ நட்டும் ആൻഡ് ഗ്രേപ്പും വറുത്തെടുക്കണം. ഇനി ഇതേ ഓയിലിൽ നമുക്ക് வந்து റവയും നല്ല വറുത്തെടുக்கலாம். ஆல்ரெடி நம்ம டோஸ்டட் ரவா ரோஸ்டட் ரவான்னு சொல்லி வாங்கியா கூடி நமக்கு வந்து எகெயின் ஒரு ஒன் டைம் கூடி வறுத்தெடுத்தாக்க அதோட நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் எல்லாம் கிடைக்கும். நல்லா வறுத்தெடுக்கலாம். ഒരു മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ച് നമുക്ക് வந்து റവ வந்து நல்லா வறுத்தெடுக்குது. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சிருக்குது, கடுகு தாளிக்கிறதுக்கு. ஜீரகம், ആൻഡ് കടലപ്പരിപ്പ്, ഉഴുന്നുപരിപ്പ്, ഇഞ്ചി, നമുക്ക് வந்து கட் பண்ணி வைக்கணும் இஞ்சியை விட நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன்று இப்படி சதைச்சு எடுக்கும்போது அதோட நல்ல ஒரு டேஸ்ட் வரும் கட் பண்ணுறதை விட. பச்சை மிளகு, and
பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது, நமக்கு உப்புமாவுக்கு தேவையான சால்ட் இப்படியே ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கி விடலாம். தக்காளி கட் பண்ணி வச்சா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு கரம் மசாலா தூள் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு லைட்டாக நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு மட்டும் போதும். நல்லா வதக்கி விடலாம். இனி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்புமாவுக்கு தேவையான 1 glass தான் எடுத்துருக்குது, அது ஒரு 3 glass ஆஃப் வாட்டர். அடைச்சி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும் போது நமக்கு வந்து காயத்தூள் ஆட் பண்ணலாம். இனி நமக்கு வந்து வறுத்து வச்ச ரவா மெதுவாக போட்டு நல்லா இளக்கி விடலாம். நல்லா நமக்கு இளக்கி விடலாம். ഒരു നോൺ സ്റ്റിക്കിലെല്ലാം பண்ணும்போது നമുക്ക് வந்து அது ஒட்டாம கிடைக்கும். இந்த மாதிரி ஃபைனல் வந்து நமக்கு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க മല്ലിത്തല ആൻഡ് കറിവേപ്പില ആൻഡ് കാഷ്യൂ നട്ട് ആൻഡ് ഗ്രേപ്പ് எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். നമ്മുടെ ടൊമാറ്റോ റവ உப்புமா ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. இது நமக்கு வந்து ஃபைனல் வந்து கொஞ்சம் நெய் இதில் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி ഞാൻ ஆயிலெல்லாம் நிறைய போட்டிருக்குது, அதனால் நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் இங்கே ஆட் பண்ணுது. கொஞ்சம் நெய் നമ്മുടെ ടേസ്റ്റിயான ஈஸியான ടൊമാറ്റോ റവ உப்புமா ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. നമ്മുടെ ടൊമാറ്റോ റവ ഉപ്മാ இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி சிம்பிள் ஐட்டம் நம்மளோட டொமாட்டோ ரவா உப்மா. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.